வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். கமேனியின் இறுதிச் சடங்கு தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி என ஈரான் ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் பிரெஞ்சு போர்க்கப்பல் சார்லஸ் டி கோல் தாயகம் திரும்புகின்றது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் தீவிரமடையும் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றும், அவசர கட்டுப்பாடுகள் தீவிரம். கனடாவில் கடுமையான புயல் மற்றும் கனமழை, கியூபெக் மற்றும் ஒட்டாவா பகுதிகளில் பெரும் சேதம். ரஷ்யாவின் சாத்தியமான அச்சுறுத்தல், பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயார் என பிரதமர் டொனால்ட் டஸ்க் அறிவிப்பு. ஈரானின் முன்னாள் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஒரு வார கால இறுதி சடங்கு நிகழ்வுகள் இன்று தொடங்கவுள்ள நிலையில் இந்த சமயத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எந்தவொரு தவறான கணிப்பையும் செய்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரானிய ராணுவத்தின் கூட்டு தலைமையகமான கதம் அல்-அன்பியா அமைப்பின் தளபதி அலி அப்துல்லாஹி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீறி தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான மற்றும் வருந்தத்தக்க பதிலடிகள் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் டோரிங் லயன் மற்றும் எவிக்ஃபியூரி நடவடிக்கைகள் தொடங்கிய போது தெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் அலி கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்டனர். அதன் பின்னர் அவரது மகன் முஸ்தபா புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த இறுதி சடங்கு பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான மோதல்கள் காரணமாக தற்போது வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஈரானின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த இறுதிச் சடங்கு தெஹ்ரான், ஹோம், மஷ்கத் மற்றும் நஜாப் கர்பாலா ஆகிய இரு நாடுகளின் முக்கிய நகரங்களில் ஒரு வாரம் முழுவதும் நடைபெறவுள்ளது. தெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி பெரிய மசூதியில் கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினரின் சவப்பெட்டிகள் பொதுமக்களின் பார்வைக்காக வியாழக்கிழமை முதல் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த இறுதிச் சடங்கில் மில்லியன் கணக்கான மக்கள் பங்கேற்க உள்ளனர். தலைநகர் தெஹ்ரானில் மட்டும் சுமார் 15 முதல் 20 மில்லியன் மக்கள் கலந்து கொள்வார்கள் என அம்மாநில மேயர் மதிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதி அஹ்மத் வாஹிதி, அதிபர் மசூத் பெசங்கியான் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாப் ஆகியோர் சவப்பெட்டி அஞ்சலியில் கலந்து கொண்டனர். உன்னதமான ஈரானிய மக்கள் அநீதிக்கும் ஆணவத்திற்கும் எதிராக மௌனமாக இருக்க மாட்டார்கள். தங்கள் தலைவரின் இரத்தத்திற்காக பழிவாங்காமல் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்தார். தஜிகிஸ்தான் அதிபர் எமோமாலி ரஹ்மான் உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த உலகத் தலைவர்களும் 90க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மத தலைவர்களும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என ஈரானிய உள்துறை துணை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். லெபனானின் ஷியா அரசியல் கட்சியான அமல் இயக்கத்தின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வார்சா மற்றும் தெஹ்ரான் அதிகாரிகளை சந்தித்து பேசியுள்ளனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாதகமான முன்னேற்றத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரான்சின் புகழ்பெற்ற விமானம் தாங்கி கப்பலான சார்லஸ் டி கோல் மீண்டும் அதன் சொந்த துறைமுகமான துலோனுக்கு திரும்புகிறது என்று அதிபர் இமானுவேல் மெக்ரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு சாதகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு சார்லஸ் டி கோல் கப்பல் திரும்ப பெறப்படுகிறது என்று அதிபர் எக்ஸ் தளத்தில் விளக்கியுள்ளார். பிரெஞ்சு கடற்படையின் இந்த முதன்மை கப்பல் தற்போது மத்திய தரைக்கடல் பகுதியில் பயோனோன் முகமாக உள்ளது என்று எலிசே மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. விமானம் தாங்கி கப்பல் திரும்ப பெறப்பட்டாலும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பிற்காக பிரான்ஸ் தனது மற்ற கடற்படை வளங்களை அப்பகுதியில் தொடர்ந்து நிலைநிறுத்தியுள்ளது. பிரான்சின் 2 முத்தரப்பு கன்னிவடி வேட்டை கப்பல்கள், 2 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு கடல் ரோந்து விமானம் ஆகியவை கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல் போக்குவரத்து முழுமையாக மீண்டும் தொடங்குவதற்கும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த சொத்துக்கள் பயன்படுத்தப்படும். இந்த வாரம் பாரிஸில் ஓமான் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் அதிபர் மெக்ரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் கூட்டாக கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. பிராந்தியத்தில் மாறிவரும் சூழ்நிலை மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கு ஏற்ப பிரான்ஸ் தனது ராணுவ வளங்களை தொடர்ந்து மாற்றி அமைக்கும் மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு துணையாக முழுவீச்சில் தயாராக இருக்கும் என்று அதிபர் இமானுவேல் மெக்ரான் உறுதியளித்துள்ளார். கோடைகால வறட்சி மற்றும் மிக அதிக வெப்பநிலை காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் மத்திய தரைக்கடல் கடலோர பகுதிகளில் கடுமையான காட்டுத்தீ பரவி வருகின்றது. இந்த தீ விபத்துகளால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஹார்ட் பிராந்தியத்தில் சுமார் 900 ஹெக்டேர் பரப்பளவில் எரிந்த தீ தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இம்முயற்சியில் 900 தீயணைப்பு வீரர்கள் வரை ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பூசோல்ஸ் மினர்வாய்ஸ் பகுதிக்கு நேரில் வருகை தந்த உள்துறை அமைச்சர் லாரன் நோனேஸ் வீடுகள் தீயில்
தாக்குதலிலிருந்து தப்பியுள்ளதாக கூறினார். எனினும் இப்பருவம் மிகவும் சிக்கலானதாக இருக்கும் என அவர் கவலை தெரிவித்துள்ளார். செயின்ட் மேரி லாமேர் பகுதியில் ஏற்பட்டு தீ அண்டை பகுதிக்கு பரவியதால் சுமார் 3000 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவத்தில் ஒரு குழந்தை உட்பட 6 பொதுமக்கள் மற்றும் சில தீயணைப்பு துறையினர் லேசான காயங்களுடன் தப்பினர். தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மில்காட் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய கழிவு சேமிப்பு தளத்திற்கு தாவர தீ பரவியுள்ளதால் அதனை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் நீண்டகால போராட்டத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். தற்போதைய கோடைகால பருவம் தொடங்கியதிலிருந்து பிரான்சின் கிட்டத்தட்ட 7000 தீச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 8700 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து சாம்பலாகியுள்ளதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு தெரிவித்துள்ளார். வறட்சி நீடிப்பதால் நாடு முழுவதும் தீப்பற்றிக் கொள்ளும் அபாய நிலையில் உள்ளதாக லெப்டினன்ட் கர்னல் எச்சரித்துள்ளார். ஸ்பெயினில் வடகிழக்கில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான கோஸ்டா பிராவா அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக புகழ்பெற்ற பிளாட்ஜா டி ஆரோ உட்பட சுமார் 10 நகரங்கள் முடக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்றின் காரணமாக தீப்பிழம்புகள் வேகமாக மாறி மாறி பரவி வருவதால் நிலைமை கட்டுப்பாடற்று இருப்பதாக கேட்லான் பிராந்திய அரசாங்கத்தின் தலைவர் சால்வடோர் இல்லா தெரிவித்துள்ளார். தீயை அணைக்க ராணுவத்தின் அவசர கால பிரிவின் உதவி கோரப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் பார்சிலோனாவில் இருந்து இந்த பகுதிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்த குடியிருப்பாளர்கள் தங்களின் பயணங்களை ஒத்திவைக்குமாறு மீட்பு குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் 11 வான்வழி பிரிவுகளும் களத்தில் உள்ளனர். ஐரோப்பிய வன தீ தகவல் அமைப்பின்படி ஸ்பெயினில் கடந்த கோடையில் மிக மோசமான காட்டுத்தீ பதிவானது. 2025 ஆண்டிற்குள் நாட்டில் 3,93,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயால் நாசமடைந்துள்ளதுடன் 8 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக இரு நாடுகளும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் உள்ளன. கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள மான்ட்ரேல் வடக்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் தலைநகர் ஒட்டாவா ஆகிய இடங்களை சமீபத்தில் தாக்கிய கடுமையான புயல், சூறாவளி மற்றும் பெருமழை காரணமாக பரவலான மின்வெட்டும் வெள்ள பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசரகால மீட்புக் குழுவினர் சீரமைப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். வியாழக்கிழமை மாலை வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே நீடித்த கடுமையான காற்றும் மழையும் மிராபிள் பிளைவின் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பெரிய மரங்களை வேரோடு சாய்த்துள்ளன. இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் பூங்காக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயின. புயலின் உச்சகட்டத்தின் போது மாகாணங்கள் முழுவதும் சுமார் 1,37,000 வீடுகள் மின்சாரமின்றி தவித்தன. இதில் லாரன்சியன்ஸ் மற்றும் லானோடியர் பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன. மரங்கள் மின்கம்பங்களில் விழுந்து தீப்பொறிகள் ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி தீயணைப்பு துறையினர் பல இடங்களில் மின் இணைப்பை துண்டித்தனர். மரம் வளர்ப்பு நிபுணர்களும் தன்னார்வலர்களும் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனடா தினத்தன்று ஒட்டாவா விமான நிலையத்தில் 118 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது 1959 ஆண்டிற்கு பிறகு ஜூலை 1 அன்று பதிவான மிக அதிகபட்ச மழையாகும். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் பெய்த கனமழையால் நகரின் பல முக்கிய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலை 417 தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 1900க்கும் மேற்பட்ட வீடுகளின் அடித்தளங்களில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளது. மோசமான வானிலை காரணமாக லெப்ரண்டன் பிளாட்ஸ் பூங்காவில் நடைபெறவிருந்த தேசிய கனடா தின விழாக்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வானவேடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. சஸ்காட்செவன் பகுதியில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 275 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதை அடுத்து அங்குள்ள 13 சமூகங்கள் அவசர நிலையை அறிவித்துள்ளன. ஒட்டாவா மேயர் மார்க் சக்லிப் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் சேத விவரங்களை 311 ஆன்லைன் போர்ட்டல் மூலம் புகார் அளிக்க கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கழிவு சேகரிப்பு கட்டுப்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஹைட்ரோ ஒட்டோவா மற்றும் ஹைட்ரோ கியூபெர்க் நிறுவனங்கள் மின் இணைப்பை மீட்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஒட்டாவா மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் மீண்டும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் ஆலங்கட்டி மழை மற்றும் சூறாவளி ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதாகவும் கனடா சுற்றுச்சூழல் துறை எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அறுந்து விழுந்த மின்கம்பியில் இருந்து குறைந்தபட்சம் 10 மீட்டர் தூரம் தள்ளி இருக்குமாறும் மின்சார அபாயங்கள் உள்ளதால் வெள்ளம் சூழ்ந்த அடித்தளங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ரஷ்யாவின் சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தங்கள் நாடு பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் தயாராகி வருவதாகவும் வரும் மாதங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும் என்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் எச்சரித்துள்ளார். நேட்டோ அமைப்பின் உறுதியை சோதிப்பதற்காக போலந்தில் ஆயுதமேந்திய ஆத்திரமூட்டலை மாஸ்கோ திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறையை மேற்கோள் காட்டி வெளியான ஊடக செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் டெலிகிராப் மற்றும் போலந்தின் ஓனெட் போன்ற ஊடகங்களின் அறிக்கைகளின்படி போலந்தின் உள்கட்டமைப்புகள் மீது ஏவுகணை
ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் அல்லது எல்லைக்குள் வீரர்கள் அனுப்பப்படலாம் என அமெரிக்கா வார்சாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2022 முதல் ரஷ்யாவிற்கு எதிராக போராடி வரும் உக்ரைனுக்கான மேற்கத்திய நாடுகளின் ராணுவம் மற்றும் நிதி உதவிகளை நிறுத்தி வைப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். வழக்கமான ராணுவ தாக்குதலை விட வான்வெளி ஊடுருவல்கள் போன்ற கலப்பு போர் முறைகளையே ரஷ்யா கையாள அதிக வாய்ப்புள்ளது என லிதுவேனிய தூதர் தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல் கவலைகள் பாலிஸ்டிக் நாடுகளிலும் மிக தெளிவாக தெரிகின்றது. நாம் பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த அச்சுறுத்தல்களை புறக்கணிக்கவும் முடியாது. பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம். போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கி அடுத்த வாரம் துருக்கியில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றார். இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பது மற்றும் உக்ரைனுக்கான ஆயுத நிதியுதவியை தொடர்வது குறித்து பேசப்படும் என பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார். நேட்டோவின் 5வது விதியின்படி ஒரு உறுப்பு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் ஒட்டுமொத்த கூட்டணியின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு அனைத்து நாடுகளும் இணைந்து தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.